தாவேக்க தொண்டர்களுக்கு அந்த படிவமே வழங்குறது இல்லையா, இந்த சார் படிவம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வழங்குறது. ரைட்டு. இப்போ நீ தான் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர், வாத்தியாரா இருக்குன்னு வச்சுக்க, அரசு பள்ளி ஆசிரியர் போற வீட்டில் 5 ஓட்டு இருக்கு. அதில் தாவேக்க தொண்டர்ன்றது எப்படி கண்டுபிடிப்ப? கையில் உன்ட்ட லிஸ்ட்டு தான் இருக்கும். இன்ஸ்டா ஐடி வாங்கி விஜய் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வேலையா பூத் லெவல் ஆஃபீஸருக்கு? ரைட்டு. விஜயை ஃபாலோ பண்ணுறான், ப்ரொஃபைலில் டிவிக்கு படத்தை வச்சிருக்கான். உனக்கு ஃபார்ம் இல்லைப்பா, 4 ஃபார்ம் தான். இது முடியுமா? முடியாது. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாரு. இருங்க மாலதி, அது அடுத்தது வர அடுத்த பாயிண்ட், அவசரப்படாதீங்க, பொறுமையா. இல்ல அப்ப வீட்டுல ஒரு ஜென்சி பர்சன் இருந்தாலே இல்லப்பா உனக்கு ஓட்டு இல்ல அப்படி சொல்லிடுறாங்களோ என்னமோ. சரி, ஜென்சி கிட்ஸுக்கு ஓட்டு எப்போ வரும்? 18 வயசு ஆகணும். அப்போ நீங்க பழைய வாக்காளரா புதிய வாக்காளரா? புதிய வாக்காளர். புதிய வாக்காளருக்கு ப்ராசஸே தனி இல்லை. எப்படி உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க? நீ தான் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அப்போ எப்படி உன் ஓட்டை நீக்க முடியும்? அதான் அவர் சொல்றாரு, ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுங்க நண்பா நண்பீஸ். அது தனி. அதுக்கு முன்னாடி சொன்னதை நான் பேசிட்டு இருக்கேன், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தாவேக தொண்டர்களுக்கு ஃபார்ம் கொடுக்கறது இல்லை சொன்னாரா இல்லையாப்பா? ஆமா. பூத் லெவல் ஆபீசர் ஒரு வீட்டுக்கு போய், ஏப்பா யாராவது தாவேக தொண்டர்கள் இருக்கீங்களா, அந்த ஃபார்ம் மட்டும் நான் உருவணும்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க வீட்டுல ஒரு தாவேக ஆள் இருக்காரு, இன்ஸ்டால பார்த்தேன் நானு, 5 பேருக்கு ஓட்டு இல்ல, ஃபார்ம் கிடையாது போ, சொல்ல முடியுமா? அது எதன் அடிப்படையில் குற்றச்சாட்டு? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். இந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது அதிமுகவும் சரி திமுகவும் சரி பூத் ஏஜென்ட்டுகளை அனுப்புது, தாவேக்கா அனுப்பலன்னா அவங்களுக்கு சிக்கல் தானே அப்படின்னு. அப்ப நீங்க சொல்லி இருந்தீங்க தாவேக்காக்கு ஓட்டு போடுறவங்களை மட்டும் அவங்க நீக்க முடியாது, ஏன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொடுத்துதான் ஆகணும், அதனால தாவேக்கா பூத் ஏஜென்ட் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. சரி, இப்போ இது என்ன மாதிரியான அலிகேஷன் இது?